இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ எக்ஸாம் ரீவேல்யூவேஷன் ஷெட்யூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்வு முடிவு வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்தது. ஸ்கேன் காப்பிக்கு, அதாவது நீங்கள் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் காப்பி நீங்கள் வாங்கணும். ஸோ அதற்கு ரூ. 100 வந்து கட்டணம் செலுத்தணும். ஸோ அது வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரை டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மதிப்பீட்டு மையங்கள்லேருந்து அசல் விடைத்தாள்கள் பெறுவதற்கான தகவல் அனுப்பும் நாள் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூவேஷன் சென்டர்ஸ்க்கான இது. ஸோ அதுக்கடுத்து ஸ்கேன் காப்பி உங்களுக்கு எப்போ பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னா பிப்ரவரி 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ரூ. 100 கட்டினதுக்கு உங்களோட ஆன்சர் ஷீட் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கடுத்தது மறு மதிப்பீட்டிற்கான விண்ணப்பிக்க ஆரம்ப நாள், அதாவது ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு ரூ. 400 செலுத்தணும். அதற்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு மதிப்பீட்டிற்காக விண்ணப்பிக்க கடைசி நாள், ஸோ பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிடணும். தேர்வு முடிவு எப்போ வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதை விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.